ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருவாட்டு தொக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த கருவாட்டுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கருவாடு. கொஞ்சோண்டு கருவாடு எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வானொலி எடுத்து எண்ணெயை ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். பூண்டு நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு போட்டிருக்கேன். பூண்டை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோன்னா வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் ஒரே டைம்லேயே போட்டுறோம். அப்படி போட்டால் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மாடலில் நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கணும். இப்போ பாருங்கள், மூணுத்தையுமே சமமாக போட்டு நான் வதக்குறேன். இங்கே பாருங்கள், கருவாடு கொஞ்சோண்டு கருவாடு தான், ஆனால் கருவாடு அதிகமான கருவாடு இல்லை, கொஞ்சோண்டு. நான் முதக்கண்ட கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கருவாடை முள் அதில் உள்ளது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீஸாக போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் துண்டு கருவாடு இருந்தாலும் போட்டுக்கலாம். துண்டு கருவாடு, நெத்திலி கருவாடு வேண்டாலும் போட்டுக்கலாம். அதை நல்லா கிண்டுன்னு கிண்டணும். நல்லா அந்த வெங்காய தக்காளி மடிகிற அளவு கிண்டணும். நல்லா கிண்டி அதில் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். அடுத்தது மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு எலும்பியும் நம்ம கிண்டிக்கிறோம். மறுபடியும் கிண்டி அது பச்சை வாசம் போகிற அளவு கிண்டிக்கிறோம். கிண்டிக்கிட்டு நல்லா கிண்டி இருக்கும்போது லெமன், அரை லெமனில் அதுலேயும் பாதி, அரை லெமன் பிடிச்சா ரொம்ப புளிப்பாக இருக்கும். அரை லெமன் அறுத்து அதில் பாதி எடுத்து ஊற்றி கிண்டிக்கிறோம். அதில் கருவாடையும் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி மூடி போட்டு வச்சிடறோம். மூடி போட்டு எடுத்துட்டு இப்போ பாருங்கள், இதேமாரி தொக்கு பதத்துக்கு வந்திருக்கும். இந்த கருவாடு தொக்கு எதுக்கு நான் சாப்பிட போகிறேன்னா கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், நான் சாப்பிட போகிற பொருள் ஐஸ் பிரியாணி. என்ன ஐஸ் பிரியாணின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? பழைய சாதம் தாங்க. அதுக்கும் இந்த கருவாட்டு தொக்குக்கும் செம்மையாக இருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். லைக் அண்டு ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். ஓகே, பாய். இந்த பாருங்கள், கருவாட்டு தொக்கு போட்டு நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.